ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேவோட நான் என்ன பண்ணினேன்றது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே வந்து அப்பா அம்மா வந்திருந்தாங்க ஒரு 11:30க்கு. ஸோ லஞ்சு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், அவரைக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கலான்னு அத்தை காய் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் அத்தை அம்மாலாம் பேசிக்கிட்டே ஜாலியாக அப்படியே குக்கிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வீட்டுக்கு அப்பா அம்மா வந்தாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகிடும். டைம் போகிறதும் தெரியாது. அண்ட் தென் வந்து அப்பா அம்மா கூட இருக்கிறதெல்லாம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். எனக்கு பிஃபோர் மேரேஜ் எல்லாம் நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். எங்கன்னா வெளியில் போகிறது கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்பா அம்மா விட்டுட்டு போகிறோமே அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க கூட இருக்க டைம் எல்லாம் திரும்ப வரவே வராது. என்ன தான் நம்ம மேரேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் கூட பிஃபோர் மேரேஜ் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்காது. அதனால் எனக்கு அப்பா அம்மா வந்தால் ரொம்பவே ஹாப்பி ஆகிடும். ஸோ சமையலெல்லாம் முடிச்சுட்டு கும்பலாக உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நைட்டு டின்னருக்கு பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். மோஸ்ட்லி கிச்சனில் நான் ரொம்ப ஸ்டாண்டிங்கில் இருந்து ஒர்க் பண்ண மாட்டேன். கீழே உட்காந்து தான் பண்ணுவேன். ரொம்ப நேரம் நின்று பண்ணினேன்னா நமக்கு ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஸ்டாண்டிங்கில் பண்ணுறது அவாய்ட் பண்ணிடுவேன். காய் கட் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி அரோமனை வச்சு கீழே உட்காந்து தான் பண்ணுறது. மாவு பிசைஞ்சாலும் சரி, திரட்டினாலும் சரி, பூரிக்கெல்லாம் போட்டேன்னா திரட்டி எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் நான் போடுவேன். ஏன்னா இப்போ லேடிஸ்க்கெல்லாம் நிறைய பிரச்சனை வருது பார்த்திங்களா, காலில் நரம்பு சுட்டல். இதுக்கு எல்லாமே ரீசன் என்னென்னா, நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் நின்றுட்டே இருக்காது தான். அந்த மாதிரி வெறும் காலோடு நிற்கக்கூடாது. கீழே மேட்டு போட்டு நின்றிங்கன்னா அந்த குதிக்கால் வலியெல்லாம் வராமல் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் எடுத்துக்கிட்டேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதில் பூண்டும் இஞ்சும் இந்த மாதிரி உரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கிட்டு அரைக்கும் போது அரைச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு கடாயை வச்சுட்டு எல்லாத்தையுமே வதக்கிக்கிட்டேன். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பும் சேர்த்துருங்க, சோம்பு கொஞ்சம் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் இல்லை அப்படிலாம் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அப்படியே உப்பு, காரத்துக்கு வரமிளகாய் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணி நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்னுட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பன்னீர் எல்லாம் வீட்டில் தான் நான் செய்வேன். இப்போ வந்து கொஞ்சம் சடனாக அப்பா அம்மா வந்துட்டதால் சரி வெளியில் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். மோஸ்ட்லி வீட்டில் செய்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் செய்கிற பன்னீர் எல்லாருக்குமே தெரியும் எப்படி செய்வோன்னுட்டு. பசும்பாலில் செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசுமாட்டு பாலில் செய்கிறது இன்னுமே சூப்பராக இருக்கும். பேக்கெட் பால்லேயும் செய்யலாம். பட் வந்து எனக்கு அது விருப்பம் இல்லை. நான் தெருவில் பசுமாட்டு பால் தான் வாங்குவேன். அதில் செஞ்சுடுவேன். அத்தை வந்து மாவு பிசைஞ்சு கொடுத்தாங்க. அவங்களே திரட்டி கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி உட்காந்துட்டே நான் போட்டு எடுத்துடுவேன். எண்ணெய் திரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கிட்டேன்னா பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் வந்து நாங்கள் 8 மணிக்கு எல்லாமே சாப்பிட்டுட்டோம். ஒரு 10 மணிக்கு தான் தூங்குனதே. ஜாலியாக பேசிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே டைம் போச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டால் இந்த டிவி பார்க்குறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுவோம். கடகடன் குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்ருப்போம். ஏன்னா பொறுமையாக செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. கிச்சன்லேயே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவேன். அம்மாவும் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எதனா கட் பண்ணி கொடுக்கறதா இருந்தால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நானே கட் பண்ணிப்பேன். வெயில் டைமில் ஆனால் கிச்சன் ரூமில் இருக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. அம்மாலாம் வந்து சொல்லவே வேணாம். உண்மையிலே சூப்பர் மாம் சொல்லலாம். ஏன்னா அப்போல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம வந்து ஒரு வேலையை செய்யும்போது தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியுது. எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் 6 பேர், டோட்டலாக 8 பேருக்கு சமைக்கணும். அப்போல்லாம் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா அடுப்பு தான் சமைக்கிறது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேஸ் வாங்கவே ஆரம்பித்தோம். ஸோ அம்மாலாம் வந்து தெய்வம்னு சொல்லலாம் உண்மையிலே. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேஜும் கடந்து வரும்போது தான் அதோட வலி என்னன்னு புரியுது. அப்போல்லாம் ஹெல்ப்லாம் வந்து கிச்சன் பக்கம் போக மாட்டோம். பட் சைடில் இருக்க தண்ணி பிடிக்கிறது, மாடெல்லாம் வீட்டில் இருக்கும். அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அம்மாவே காய் கட் பண்ணிப்பாங்க. அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சுப்பாங்க. இப்போ தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம்னுட்டு. அதையும் பார்த்துக்கிட்டு எங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வந்து எங்கள் அம்மா சூப்பர் மாம் தான். உங்கள் மம்மி எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து சண்டே
கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளானு. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சாட்டர்டே ஈவினிங்கே கிளம்பி வந்து அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஒரு 4 o'clock எல்லாமே அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க தோட்டம். மோஸ்ட்லி நான் இங்கே இருந்தேன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபுல்லாக இங்கே தான். பிஃபோர் மேரேஜ்க்கு எல்லாமே இங்கேவே வந்து கயிறு கட்டல் எடுத்துகிட்டு வந்து போட்டு ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இங்கே தான் இருப்போம். டீ சாப்பிட்றதாகட்டும், ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே தான். சூப்பராக இருக்கும். கிளி சவுண்டோட சொல்லவே வேண்டாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மிஸ் பண்ணுறதே இந்த தோட்டம் தான். ஏன்னா வந்து நம்ம ஒர்க் டென்ஷனில் இருக்கும்போது இந்த இடத்துல வந்தேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடும், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய செடி வச்சுருந்தோம். இப்போ மெயின்டைன் பண்ண முடியலன்றதுனால கொஞ்சம் தான் இருக்குது. மோஸ்ட்லி வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே தோட்டத்திலே பண்ணிவிடுவேன் நான். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப்பில் வீடியோ போடணுன்ற ஐடியா இல்லை. ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஊரில் எனக்கு நெட்டு கிடைக்காது. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். என்னோடய ஒர்க் பண்ணுறதே நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நான் மாடிக்கு போயிட்டு தான் உட்காந்து செய்யணும். அங்கே ஒரு சின்னதாக ரூம் மாதிரி இருக்கும். அதனால் அங்கே உட்காந்துட்டு நெட்டு கிடைக்காது. சம்டைம்ஸ் வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும் நெட்டும். என்னடா இது கிடைக்கவும் மாட்டேங்குது, சீக்கிரம் காலி ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு நான் யூடியூப் பக்கம் வரவே இல்லை, விட்டுட்டேன். ஆனால் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணினேன். வேண்டாம் நமக்கு தான் நெட்டு கிடைக்கலையேன்ட்டு அந்த கடுப்பில் விட்டுட்டேன். இந்த வாழை மரம் எல்லாமே வாழைப்பழம் தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது எப்படியும் ஒரு 30 சீப்பு கிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்னன்னு தெரியல, ஸ்ட்ரென்த் இல்லையா என்னன்னு தெரியல, ஒரு 6 சீப்பு அந்த மாதிரி தான் இருக்குது. பழம் நல்லா நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா தடியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வழுவர் மரம் வந்து நான் வச்சது. நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 months முன்னாடி வச்சுட்டு போனேன். அதுக்குள்ளே காய் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரே ஒரு மாங்காய் மரம் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ரேராக வச்சது அது. ஏன்னா மாங்காய் மரம் இருந்தால் வந்து இந்த பூச்சி வரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் அதை வைக்கிறதே இல்லை. இந்த கரையான் நிறைய வரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் அதை வைக்காமல் விட்டுட்டேன். இந்த காலி இடத்தெல்லாம் புல்லு வேஸ்ட்டாக முளைக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு உளுந்து விதைச்சி விட்டுரும். வீட்டுக்கு தேவையான அளவுக்கு உளுந்து கிடைக்கும். 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி கிடைக்கும். அப்பா அம்மா மட்டும்தானே, சரி வீட்டு உளுந்துனா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காக விட்டுட்டோம். நமக்கு வந்து வீட்டில் இருக்கிறது போர் அடிக்காமல் இருக்கும். ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக உளுந்து விதைச்சி விட்டுடுவோம். ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இடம் நிறைய காலியாக இருக்கும். அதனால் நிறைய விதைச்சோன்னா ஒரு 5 கிலோ 6 கிலோ வரைக்கும் கிடைக்கும். இப்போ கொஞ்சம்னா அப்பா அம்மா மட்டும்தானே, ரொம்பவும் வேலை செய்ய முடியாது. அதுக்குன்னு வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் போர் அடிக்கும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் மட்டும் பண்ணிட்டோம். இது வந்து கீரைத்தண்டு லைட்டாக விதைக்காக விதைச்சது. ஒரு சில டைம் வந்து தண்டு கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு அப்படின்னு விட்டுட்டோம். விதை இன்னும் கொஞ்சம் வேணும்னு. இந்த மிளகா செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விதை போட்டு நாற்று மாதிரி வச்சு நடுவோம். இந்த சீசனில் நாற்று விடலை. இதெல்லாம் நம்ம சமைக்கும்போது தாளிக்கிறதுக்காக ரசம்லாம் தாளிச்சோன்னா அந்த விதையை உதுத்துட்டு நம்ம தாளிப்போம் இல்லையா, அந்த விதையை எடுத்துகிட்டு வந்து போட்டதில் முளைச்சது. சும்மா லைட்டாக ஒரு விதை விழுந்தால் கூட டக்குன்னு முளைச்சிடும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம செடி வச்சு வரலன்னா கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம சின்னதாக விதை போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டோன்னா போதும், நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துடும். இந்த மிளகா செடி மட்டும் இந்த வீட்டுக்கு சைடில் இந்த பக்கம் வச்சுருக்கோம். குண்டு மிளகா இருக்கும், நீட்டு மிளகா. எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாலே அக்கா எல்லாம் வந்துடுவாங்க. பசங்க கூட ஜாலியாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கழனிக்கு போகிறது தான். ஜாலியாக பேசிக்கிட்டே போவோம். நான் பஸ்ஸில் வந்து பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். தெரியாதா? அம்மா சொல்லுவோம். அம்மா ஐடி கார்டு, அம்மாவோட ஃபோட்டோ, அம்மாவோட என்னது சொல்லுவாங்க. திஸ் இஸ் பால்வாடி. திஸ் இஸ் பால்வாடி. பால்வாடி. நான் வந்து தினமும் ரேஷன் கிடைப்பேன் என் கையில். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்து ஜாலியாக போவோம் தெரியுமா? உங்களுக்குலாம் இல்லை. நாங்களாம் ஜாலியாக வந்து 1 o'clock கிட்டாங்கன்னா சாப்பிட்டு 2 மணிக்கு தான் போவோமே. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். அதான் நீங்களாம் லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துன்னு போகிறீங்களா? ஆமாம், ஜாலி. நாங்கள் ஃப்ரெண்டு கூட பேசினே சாப்பிடுவோம் குரூப்பா. இப்போ நீ சாப்பிடுவோம். ஆனால் லேட்டாக லஞ்ச் பார்ப்பேன். பெல் வச்சுன்னா கரெக்டாக ஏந்து நிற்கணும் நாங்கள் சாப்பிடும்போது. அப்படி அதுக்கு மேலே 5th பீரியடு முடிய போனால் அந்த கிளாஸ் மட்டும் வெளியே பிரிட்டு வைப்பாங்க. சரி வழி விட்டு வா, வண்டி வந்து கல்லினி வர்றதுக்கு லேட்டாக தான் ஆகும். இது வரைக்கும் எங்கள் ஸ்கூல். இன்னொரு வாட்டி பார்த்து மறந்துட்டுருப்பேன். அன்னைக்கு முதல் படிக்கிட்டே சொன்னாங்களா, ஃபஸ்ட்டு படி பாஸ் ஏட்டேன் சைடாக பிடிச்சிட்டேன், பாஸ் ஏட்டேன் சைடாக பிடிச்சேன் போட்டுக்கிறாங்க. ஐயோ டோரா பூச்சிலாம் படிப்பீங்க நீங்கள். ஓடாத விட்டு ஏற்றிட்டு போய் போகுதுமே. போயிட்டா போயிட்டா தாத்து நாளைக்கு போகலான்னு சொன்னாங்க. போங்க சித்தியா. எனக்கு உள்ள நடக்கணும்னு தோணுது. போய் நட. யார் நட வேற பாம்புலாம் கோயிலுக்கு
நான் ஃபஸ்ட்டு போகிறேன். நீ போடி போமா, அது பாம்புக்கும் பார்த்து அளவுக்கு பயந்துட்டு போகுது. அப்ப நீங்க பிள்ளை கிடைக்குது. இல்லை தான் இருக்கும். ஆயிடுச்சு போய் மாடு காலத்துல பில்லு இல்லை, பில்லு காலத்துல மாடு. கையில தொடாத நெல் போட்டு பாரு. நெல் தொடக்கூடாது பாப்பா. நெல் வேஸ்ட்டாக கீழே கொட்ட தொடாத. கை தொடாத சரக்குட்டி நெல். பார்த்து வா. இங்க ரெண்டு அந்த புளிய மரம் இருக்குமா, ஒரு தடவை வள்ளி எல்லாமே டெத் ஆயிட்டாங்க. எல்லாரையும் இது பண்ணுறதுக்கு அப்போ ஊரில் யாருமே வர மாட்டாங்க. அதே ஏதோ பெரிய வியாதி வந்துச்சு. மட்டும் வரண்டி வியாதி வரும், பாம்பு வரும், எல்லாம் வரும். லாஸ்ட் இது செய்யறதுக்கு ஆளே இல்லடி. அழுதுனே நான் ஒன்றுக்கே எல்லாத்தையும் சொல்லி கிடக்குறேன். கீழே விழ போகிறீங்க, வரப்பு குட்டியாகுது. கீழே கீழே ஊந்துட போகிறீங்கன்னு. அப்புறம் தான் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தீர்வாச்சா இருப்பாங்க. அப்படியே நந்தி நான் கேட்டாண்ட போயிட்டு போறீங்க. ஐயோ பாத்துக்கு சேரு கீழே கீழே பார்த்தனா மூஞ்சிலாம் சேராகும். பரவாயில்லையா? தள்ளி இதுதான் எங்கள் கழனி. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். மோஸ்ட்லி நாங்கள் சின்ன வயசுலலாம் கழனிலே தான் இருப்போம். எல்லா வேலையும் நாங்களே தான் செய்வோம். நடுறதுக்கு மட்டும்தான் ஆள். மற்றபடி ஏர் ஓட்டுறது அப்பா ஓட்டிடுவார். நாற்று எடுத்து போடுறது, களை பறிக்கிறது எல்லாமே நாங்கள் பண்ணிவிடுவோம். அறுப்பு இருக்கிறது கூட லீவ் டைமில் வரும். நாங்களே முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா தான் ஒரு சீசனில் அறுப்பு அறுக்கிற வண்டி வந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் கையிலே தான் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு லைஃப் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்போலாம் வேலை செய்யும்போது கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போலாம் அந்த லைஃப்பை மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி குட்டீஸ் கூட லீவ் விட்டாங்கன்னா ஒவ்வொரு லீவுக்கும் இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.